ஆவிக்குரிய மகிழ்ச்சின்னு ஒன்று உண்டுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோதான் வியாதி நம்மளை நெருக்கினாலும், எவ்வளோதான் சூழ்நிலைகள் தாறுமாறாக இருந்தாலும், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு, யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார் என்கிற அந்த நம்பிக்கையோடு, கர்த்தர் மேல உள்ள விசுவாசத்தோடு நம்ம நடக்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அப்போ நம்ம சந்தோஷத்தை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது, நம்மளை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களா நம்ம இருக்கும் பொழுது, நம்மை பார்க்கிறவர்கள் அவர்களும் ஒருவேளை துக்கமுகமாக இருந்தாங்களா, அவர்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த சந்தோஷத்தின் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறவர்களா இருப்பாங்க. அதே போல நம்ம சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னா, சங்கீதம் 119:92 வசனத்துல வாசிக்கிறோம், வேதம் என் மன மகிழ்ச்சின்னு சொல்லி வேதத்தை வாசிக்கிறோங்க. அப்ப வேத வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகளுக்கு மேலாக கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், நம்ம ஆளுகை கொடுத்திருக்கிறார், அதை உணர்ந்து அதை நம்ம மேற்கொண்டு நம்ம வாழும் பொழுது நம்ம மன மகிழ்ச்சி அடைகிறவர்களா இருப்போம். சூழ்நிலை பார்த்து பயப்படுகிறவர்களா இருக்கக்கூடாது. சந்தோஷத்தோடு அதை மேற்கொண்டு அதை ஜெயிக்கிறவர்களா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கிறவர்களா இருக்கிறார். அப்ப வேதத்துல வாசிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லைன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோங்க. அப்ப கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் நம்ம என்ன பண்ணுவோம், மனமகிழ்ச்சியா இருப்போம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், எந்த ஒரு வியாதி வராது. என்ன பண்ணும், ஔஷதங்கிறப்ப மருந்தா இருக்கும், சமாதானம் உள்ளவர்களா இருப்போம், சந்தோஷம் உள்ளவர்களா இருப்போம், நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழுகிறவர்களா இருப்போங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில துக்க முகமுள்ளவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. வேதத்துல வாசிக்கிற 1 சாமுவேல் 1 அன்னாளுக்கு குழந்தை இல்லதான், அவர்கள் துக்கமுகமா இருக்கல, கர்த்தருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து தங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் துக்கங்களையும் அவருடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டு அவங்க எழுந்திருக்கும் பொழுது துக்கமுகமா இருக்கவில்லைன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோங்க. அப்ப நம்மளுடைய துக்கங்களை துயரங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம துக்கமுகமா இருக்கக்கூடாது, மாறாக மகிழ்ச்சி உள்ளவர்களா இருக்கணும். அவருடைய சமூகம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோங்க. அப்ப நீங்க உங்களை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, எப்போது துக்கமுகம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? தேவைகளை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, உங்களுக்கு விரோதமா வருகிற மனுஷர்களை பார்த்து, நீங்க அவர்கள் செய்கிற சேவைகளை பார்த்து துக்கமுகம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? இல்ல இதிலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார்ங்கிற அந்த விசுவாசத்தோடு அவரையே பிடித்துக் கொள்ளுகிறவர்களா இருக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி அனுபவிப்பவர்களா, அந்த மகிழ்ச்சி பெற்றுக் கொள்ளுகிறவர்களா இருக்கிறீங்களா?